இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போவது, அநேகம் பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கள், ரொம்ப நன்றி. அநேகம் பேர் மெசேஜ் பண்ணுறீங்கள், அதுக்கும் நன்றி. இன்னும் சிலர் உதவி கேட்குறீங்கள், நன்றி. இன்னும் சிலர் உதவியை பெற்றுவிட்டு அதுக்கு நன்றி சொல்கிறீங்கள், அதுக்கு என்னுடைய நன்றி. சிலர் பெரிய பெரிய வார்த்தைகளை கூறுகிறீர்கள், அதுக்கு என்னுடைய நன்றி. சிலர் உதவியை பெற்றுவிட்டு அதோட டெலிஃபோனை அடிக்காமல் விடுறீங்கள், அது கூடாத காரியம். இன்னும் சிலர் காசு எடுத்துவிட்டு அது கிடைத்ததோ இல்லையோன்னு கூட சொல்லாமல் டெலிஃபோன் எடுக்காமலே விடுறீங்கள், இது கடவுளுக்கு பிடிக்காத காரியம். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் அனுப்பிவிட்டேன், அது எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் நன்றி சொல்லாதது உங்களுக்கு அது பாவமான காரியம். இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் நன்றி உணர்வுள்ளவராக இருக்கணும். யாராவது ஒரு சிறிய காரியம் செய்தாலும் அதுக்கு நன்றி சொல்லும்போது, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு பெரிய யாதியாக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னும் சிலர் வியாதிக்காக செபிக்க சொல்கிறீங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாயன்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது. இந்த விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கும்போது அந்த செபம் கேட்கப்படும். நன்றி. அதோடு நான் கடவுளுக்கு பெரிய நன்றியை சொல்லுகிறேன், இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக. இப்படியாக நாங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது கடவுள் எங்களோடு விருப்பமாக இருப்பார், அன்பு வைப்பார். நாங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உதவி கேட்குற ஆட்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நான் சொல்லுவது நிரந்தரமான சமாதானத்துக்காக வேண்டி உதவி செய்கிறது ரெண்டாவதாக. அதுக்கு முதல் நீங்கள் உதவி கேட்கும்போது நான் 15,000 20,000 30,000 அனுப்புவேன். அனுப்பினால் அது 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ அது முடிந்துவிடும். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்கள்? அப்போ நான் சொல்வதெல்லாம் நிரந்தரமான உதவி, நிரந்தரமான சமாதானத்துக்காக வேண்டி, நிரந்தரமான விடுதலைக்காக வேண்டி. அதைத்தான் நான் முதல்ல சொல்கிறது. முதல்ல அவர்களுக்கு நிரந்தர விடுதலைக்கு சொல்லிவிட்டு தான் திரும்ப நான் உதவி செய்கிறேன்றால் செய்கிறது. உடல் எடுத்தோன்னு உதவி செய்ய மாட்டேன். அப்போ அவருடைய விருப்பம் வசதியில் அறிந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் அவர்களுக்கு சில ஆலோசனையை சொல்லிவிட்டு, எப்படி கடவுளோட செபித்தால் விடுதலை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்னுடைய உதவியை செய்கிறேன். நான் நீங்கள் விரும்புகிற நீங்கள் தாராளமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். அதோடு நான் செபித்து அவைகள் விடுதலைக்காக சுவத்துக்காக செபித்து விட்டுத்தான் அவைகளுக்கு இப்படி செய்யுங்கள் சொல்லுங்கள் செபியுங்கள்னு சொல்லும்போது தான் அது நிரந்தர விடுதலையை தரும். உலகம் தர முடியாத சமாதானத்தை கர்த்தர் தருவார், இயேசு கிறிஸ்து தருவார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் பாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் சொல்கிறார். அந்த இளைப்பாறுதல் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். ஒரு சனமும் கெட்டு அழிந்து போகக்கூடாது. ஒரு உயிர் கூட பெறுமதியானது, விலை உயர்ந்தது, விலையுயர்ந்த முத்துக்கள். அந்த முத்துக்களை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஒரு உயிர் போனால் கூட அதுக்கு நானும் காரணமாக இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் யாராவது இறந்தால் அது நான் வேதனைப்படுறேன். நான் எனக்கு தெரிந்தவர்கள் இறந்தால் வேதனைப்படுறேன். நான் இவர்களுக்கு நான் என்னுடைய கடவுளுடைய வல்லமையை சொல்லலையே, அல்ல கடவுளுடைய ருசியை பார்க்கலைன்னு சொல்லி நான் வேதனைப்படுறேன். நான் அதுக்காகத்தான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை துவங்கினான். ஒரு சனமும் தேவனை அறியாமல் இறக்கக்கூடாது, அவருடைய ரகசியத்தை அறியாமல் இறக்கக்கூடாது. பைபிளில் எங்களுக்கு எல்லாமே கொடுத்து விட்டார். என்ன செய்தால் என்ன ஆசீர்வாதம் வரும், என்ன செய்தால் என்ன பாவம் வரும்னு சொல்லி எல்லாமே இருக்கிறது.
அப்போ நாங்கள் அதை கடைப்பிடிக்கும் போது கடவுள் எங்களோடு கூட இருப்பார், எங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.